ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சண்டே, சரி vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க டாடி இன்னைக்கு இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, மீன் நண்டுலாம். நாங்கள் இப்போதான் எழுந்தோமே, 10 o'clock தான் எழுந்தோம். எங்க டாடி வந்து ஒரு 7 o'clock போயிட்டு எங்க வீட்டுக்கிட்டே மீன் கடை இருக்கு, அங்க போயிட்டு என்னென்ன எல்லாம் வேணுமோ சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. நடி என்னென்ன மீன் இருக்குன்னு வாங்க பாக்கலாம். எங்க டாடி வெறும் மீன் சொல்லிட்டாரு. ஆனா எங்க மம்மிக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும். அத சொல்லவே இல்ல. இப்போ கவர் எடுத்துன்னு வரும்போது தான் பார்த்தோம், பெரிய கவரா இருந்தது. என்னடா இது பெருசா இருக்குன்னு பார்த்தா நண்டு உள்ள. இருங்க கொட்டுறோம், பாருங்க. கொட்ரி எங்க மம்மிக்கு ஒரே குஷி தாங்க முடியல, சிரிப்பு தாங்க. ஆமா, எங்க டாடி வெறும் மீன் மட்டும் தான் சொன்னாரு, நண்டு அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஒரு கவரை எடுத்து வைக்கிறாங்க இந்த அம்மா, எடுத்து வச்சுட்டு பார்த்தா நண்டு. சரியான சிரிப்பு. இன்னும் அங்க சிரிப்பு போகல. ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க ஒரே வெக்க அந்த அம்மாக்கு. சரி வாங்க பாக்கலாம் என்னன்னு. கொட்ரியே ஒண்ணுன்னா நண்டு அதுல கொட்டு. இவரோட எப்படி பாருங்க, நண்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா பெரிய பெரிய நண்டு, நல்லா பெருசு பெருசா இருக்கு. பயங்கரம் பயங்கரம் கருமம். இவளுக்கு நண்டுனா பிடிக்காது, எனக்கு பிடிக்குமே. சூப்பரா இருக்கு நண்டு. மீன் எல்லாம் கொட்டு. வேற அடியில தொட்டுட்டேன். இது வந்து கத்திலி மீன் பண்றாங்க எங்க மம்மி, புடிங்கி வைக்கிறாங்க. மத்தி. இது வந்து டுமாரோ குழம்பு வைக்க கடம்புளி போட்டு நாங்க குழம்பு வைப்போம். அதை நான் வந்து உங்களுக்கு vlog-ஆ போடுறேன், நீங்க வந்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. பையன் ரத்தமா இருக்கு மீன், நல்லா ஃப்ரெஷ் போல. சரியான பையன் போல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். எனக்கு மீனும் பிடிக்காது கைஸ், எனக்கு சிக்கன் மட்டும் தான் பிடிக்குமே. சீ ஃபுட் சாப்பிடுறது தான் நல்லது. இது பாருங்க காணாங்கத்தை, எல்லாமே பிளட்டா இருக்கு பாரு, நல்லா ஃப்ரெஷ் எல்லாமே. இது காணாங்கத்தை மீன். எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். மீனுனாதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சீ ஃபுட் தான் நல்லா சாப்பிடுவேன் நான் நிறைய. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வாங்கினது மொத்தமா எவ்வளவு பெருசு பாரு காணாங்கத்தை மீன். இது எவ்வளவுமே எங்க டாடிக்கு என்ன தெரியுமா, ரேட்டு கேட்டாலே எங்க டாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எது வாங்கிட்டு வந்தாலும் ரேட்டு கேட்டா அவருக்கு பிடிக்காது. நாங்க வந்து ரேட் என்னவா இருந்தா என்ன இப்பன்ட்டு போயிடுவாரு. ஏன்னா அதிகமா இருந்தா எங்க மம்மி திட்டுவாங்க, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன் சொல்லுவாங்க. அதனால அவருக்கு ரேட்டு கேட்டாலே பிடிக்காது, நாங்களும் கேட்க மாட்டோம். அரவிந்த் வேற கனவா மீன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். அவங்க வீட்டுல இன்னைக்கு வந்து ஊத்துறாங்க, அதனால அதையும் எடுத்துட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு அதை எடுத்துட்டு வரேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நாங்க சிம்பிளா வைக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து நண்டு தொக்கு செஞ்சுட்டு கனவா மீன் தொக்கு, அதுக்கப்புறமா ரசம். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்பெஷல். காணாங்கத்தை மீனும் மத்தி மீனும் எடுத்து நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். மத்தி மீன் வந்து டாடி நாளைக்கு குழம்பு எடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால சாயந்தரம் நாங்க குடம்புளி போட்டு குழம்பு வைக்கிறோம். குடம்புளினா கேரளா நல்லாதான் இருக்கும். குடம்புளினா கேரளால ஒரு புளி இருக்கும், அந்த புளி போட்டு நாளைக்கு நாங்க குழம்பு வைக்கலாம்னு இருக்கோம். குடம்புளி போட்டு இன்னைக்கு சாயந்தரமே வச்சுட்டா, மண்சட்டியில வச்சுட்டா நாளைக்கு சாப்பிடும் போது பயங்கரமா இருக்கும். நாளைக்கு சாப்பிடுவோம் நாங்க. காணாங்கத்தை மீன் ஃப்ரை நாளைக்கு தான் பண்ணுவோம். ஃப்ரை இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவோம். வெறும் நண்டு இதான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்பெஷல். அரவிந்த் எடுத்துட்டு வர கனவா மீன். வாங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கலாம். மீன் வந்து எங்க மம்மி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, நண்டு வந்து எங்க டாடி கிளீன் பண்றாரு. ஏன்னா எங்க மம்மி கை வலினால. இப்போ வந்து நம்ம வந்து நண்டு தொக்குக்கு வந்து எங்க மம்மி நண்டு கழுவிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ள நான் வந்து நண்டு தொக்குக்கு வந்து கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கலான்னு வந்தேன். வந்து வெங்காயம், இது வந்து நாங்க வாங்கியிருக்க நண்டுக்கு வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கோம். 4 வெங்காயம், அதுல கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு, லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதை கழுவி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து சும்மா ஒரு சுத்திட்டு ஆஃப் பண்ணிடணும், கொஞ்சம் ஒன்றும் பாதியமா இருக்க மாதிரி. இங்க அரைக்கலாம். இங்க பாருங்க நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு, வெங்காயம் பேஸ்ட்டு. இப்போ வந்து இதுல வந்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும்
கொத்தமல்லியில வந்து அந்த காம்பு இல்லாம வெறும் இலைய மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நண்டு தொக்கு செஞ்சா செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு வந்து தூக்கம் வருதுடி. ஏய் இப்பதானே எழுந்த. இது வந்து சும்மா ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துடலாம். ஒரு சுத்துன்னு 3 சுத்து சுத்திருக்கா. அதிகமா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நண்டுக்கு இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த வெங்காயத்தோட ஃபிளேவர் நல்லா நண்டுல இறங்கிடும். அரிசி கழுவி வச்சிருக்கோம் உலைக்கு. இந்த ஊறுன அரிசிய எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எங்க மம்மிக்கு தெரியாம உலை வச்சாச்சு. சிம்ல வச்சு விட்டுருக்கேன் உலைய. அரிசி கழுவி வச்சாச்சு. நண்டுக்கு வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. மம்மி மீன் கழுவி முடிச்சிட்டாங்கன்னா நண்டு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை வந்துட்டு கழுவிட்டாங்க எங்க மம்மி மீன் ரெண்டுமே. எங்க டாடி வந்துட்டு நண்டு உரிச்சு கொடுத்தனால கொஞ்சம் சீக்கிரமா கழுவிட்டாங்க. இது வந்துட்டு வறுக்கிறதுக்கு இன்னைக்கு வறுப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தான் வறுப்பேன் எல்லாமே. இது வந்து மீன் குழம்புக்கு. இன்னைக்கு டைம் இருந்தா மீன் குழம்பே வச்சிருவேன்னு சொல்லி சொன்னாங்க எங்க மம்மி. பாத்தீங்களா, மணி 11 தான் ஆகுது, அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. நண்டும் வந்து எங்க மம்மி எங்க டாடி செம்மையா கிளீன் பண்ணிட்டாரு. எங்க மம்மி வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இங்க பாத்தீங்களா, மசாலா போட்டு தடவி வச்சிருக்காங்க எங்க மம்மி. பண்ண போறாங்க எங்க மம்மி. அதனால மிளகாத்தூள் வந்து இப்ப மீனுக்கு போட்டோம்ல, அதனால காலி ஆயிடுச்சு. அதனால மீனுக்கு போட்டனால காலி ஆகல, ஒரு வாரம் யூஸ் பண்ணோம் காலி ஆயிடுச்சு. அதான் ஓகே. ஆரம்பமே அமோகமா இருக்கு. வந்து நண்டு தொக்கு செய்யறதுக்காக குண்டு வச்சிருக்காங்க. கடாய் வச்சிருக்காங்க, பாத்திரம். இப்ப வந்து ஆயில் ஊத்த போறாங்க எங்க மம்மி. எத்தனை ஸ்பூன் மீ? நண்டு 1 கிலோனால கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் ஆமி. 4 5 6 ஸ்பூன் ஊத்திருக்காங்க. இப்போதைக்கு 7. எங்க அம்மா வந்துட்டாங்க, இருங்க காட்டுறேன். சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அம்மா வராங்க. நாங்க வந்து ஈவினிங் தான் போறோம். இங்க பாருங்க, பேசா மூடிடி வராங்க. இப்பதான் எங்க அம்மா. இது கொஞ்சம் ஆறட்டும். என்னடி சரியான வெயிலா? கடாய் மூடிடி. என்ன இருந்தாலும் வேணும், இப்ப ரசத்துக்கு வேணும்ல. மேல தெரியும், அதனால மூடிடுறேன். பிரியா அரைச்சால நான் காட்டினால அந்த மசாலா இது என்ன கொஞ்சம் அரைக்க சொன்னாங்க மம்மி, அதனால அரைச்சிட்டு வந்தேன். எடுத்துட்டு வரா இது தக்காளி எடுத்துருமா பாருங்க. இதுதான் இதுல மெயின் இன்கிரீடியன்ட் எல்லாமே. நண்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், அது கூடயே வதக்கப்போம். நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வீட்டில் இருந்ததுனால. ஆமா, எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகாம வைக்கிறதுக்காக வண்டி எப்பவுமே அரைச்சி வச்சிருப்பாங்க எங்க மம்மி. மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். என்ன இப்ப வந்து என்ன போடணும்? தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், 4 தக்காளி. ஓகே, ஓகேவா? அப்படியே அதில் போட்டு டாடி போட தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு போட்டுக்கணும்.
தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு குழஞ்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணி மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுமா? இருங்கம்மா, அந்த கடுகு வேணாம். இருங்கம்மா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் கிளறிக்கணும். இப்ப நண்டு போட்டுக்கலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நண்டு. 1 கிலோ நண்டு. அவ்வளவுதான் காய்ஸ். அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான் இல்ல, நண்டு கொட்டி முடிச்சதா அவ்வளவுதான் சொன்னோம். இப்ப கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், நண்டு வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்ப ஒரு தடவை திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்படியே சைடு பை சைடா ரசமும் வைக்கிறாங்க எங்க மம்மி. பாருங்க, புளி எடுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. வச்சிடணும் இல்ல? பல்லு வலியில ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. ரொம்ப பல்லு வலிக்குதான், அதனாலதான் அவளால பேச முடியல. இப்போ வந்து கரையிட்டு இதுக்கு தேவையான மிளகா கொஞ்சம் ஸ்லோவா பேசணும்னா மக்களுக்கு நல்லா கேட்கும் மம்மி. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன். அதாவது நாங்க வச்சிருக்க மிளகா கரண்டில 3 ஸ்பூன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் சொல்றேன் அவங்ககிட்ட. இந்த பல்லு வலியிலயும் உனக்கு அதை பேசிடணும். நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊத்திக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட். ஏற்கனவே அப்பவே போட்டிருக்கோம் கொஞ்சம். ஆமா. இப்ப வந்து நம்ம இது பண்ண போறோம், மீன் வறுக்க போறோம். ஆல்ரெடி நேத்து நாங்க என்ன ஃப்ரை பண்ணோம்ல, வடை போட்டு இதுவிடி வடை இந்த இதை எடுத்து வச்சிருமா, நாங்க ஃப்ரை பண்ண ஊத்திக்கிட்டோம். தள்ளுங்கம்மா, பூண்டு அது தள்ளுங்க. ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி பல்லு வலியால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கா. பூண்டு இல்லையா அது? அட்மிட் பண்ணிட்டு வந்தோம். அது பூண்டாமா? இந்தாங்கம்மா, இது வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில். இது காஞ்ச மிளகாய் வேணுமேம்மா? அவளை எத்தனை சொன்ன காஞ்ச மிளகாவை. ஃபிஷ் ஃப்ரைனாலே எனக்கு அப்படியே உயிர். ரொம்ப முறுக்கு வேணுமாடி உனக்கு? முறுக்கு சாப்பிட்டா பல்லுவலி கண்டிப்பா போயிடும். சரி, மீன் வச்சிடலாம். எங்க மம்மி மீனை கிளீன் பண்ண சொன்னா அந்த மீனோட உடம்பெல்லாம் பிச்சு புடுங்கி வச்சிருக்குது. அஜு இன்னும் வரல இங்க. அரவிந்த் ஆமாமா, இப்பதான் கூழ் ஊத்த போறாங்க அவங்க வீட்டுல. கூழ் ஊத்தி கூழு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் உருண்டைல அந்த அரிசி உருண்டைக்குள்ள வெள்ளம் வச்சு. ஆமா, பல்லு வலி வேறையா, சாப்பிட முடியாது அவளால. இப்ப இது திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு நண்டு. இது பாருங்க. நண்டு நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா தொக்கா பண்ணுவாங்க எங்க மம்மி. மிளகுத்தூளாம் அரைச்சி வச்சுட்டாங்க எங்க மம்மி. இது கேரளா மிளகு எல்லாமே, அதனால கொஞ்சம் காரசாரமா இருக்கும். போட்டாச்சு. போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இது அப்படியே கொஞ்சம் லைட்டா பிளாக். ஏன்னா ஃபுல்லா அந்த மிளகு தூளோட அந்த ஃப்ளேவர் ஆகிடும். அதான் பாருங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு.
எல்லாம் நண்டு அந்த மிளகுத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க. செம்மையா இருக்கு. எங்க அக்கா இப்பயே தட்டை தூக்கின்னு நிக்கிறா, அது சாப்பாடு போட்டு சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் பண்ற மாதிரிதான், இல்லை எதுவும் நாங்க டிஃப்ரெண்டா தான் பண்றது இல்லை. எல்லாமே இந்த ரசத்துக்கு எல்லாம் இந்த இது மூடிட்டு வந்துடுறேன். ரசம் வச்சு இதில் வந்து எல்லாம் போட்டு கரைச்சி வச்சிட்ட புளி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இதில் வந்து ரசத்துக்கு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாருமே அரைக்கிற மாதிரி தான். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ரசம் தாளிச்சிட்டுன்னா இந்த வேலை முடிஞ்சிடும். ரசத்துக்கு தாளிச்சிட்டு இருக்காங்க எங்க மம்மி. அவ்வளோதான். மிளகு ஜீரகம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக இருந்ததும் காஞ்ச மிளகா. ரசம் வந்து தயார் பண்ணிட்டாங்க எங்க மம்மி. கொதிக்கிறப்ப ஆஃப் பண்ணிடணும். எல்லாமே லைட்டாக நுர மேலே வந்ததும் இருந்தது. வந்துச்சு. என்ன பிரியோ, என்ன பண்ற? இது வந்து பணியாரம். சும்மா இதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். பாருங்க, நான் எவ்வளவு நல்லா புஃப்னு இருக்கு பாருங்க. இதோட ரெசிபி வீடியோ நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அரவிந்த் வந்துட்டான். ஹாய். எத்தனை வண்டியா எல்லாத்தையும்? அம்மம்மா கிட்ட வைடி. ஏய், அம்மம்மா கூப்பிடுறா. ஓகே, அரவிந்த் எத்தனை வந்துட்டான். அரவிந்த் கூழ் எத்தனை வந்துட்டான். கூழ் ஊத்திட்டு கூழ் அது வச்சு கதை கேட்டுறேன். கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டான். கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டான். கரைச்சி கொடுத்துட்டாங்க ஆண்டி. ஆண்டி கரைச்சி ஐயோ வெங்காயத்தை கரைச்சிட்டேன். எங்க டாடிக்கு ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம். நாங்க வெங்காயம் இல்லாம தான் குடிப்போம். நம்ம வீட்டுல சாப்பாடு டாடிக்கு கூழு, கருவாட்டு குழம்பு போல இது. கருவாட்டு குழம்புக்கு கரண்டி, கருவாட்டு குழம்பு நல்லா செஞ்சிருக்காங்க. மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் அவங்க செஃப் ஆச்சே, சூப்பரா செஞ்சிருக்காங்க கருவாட்டு குழம்பு. ஓகே, அப்புறம் இந்த கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காவ முதல்ல பீன்ஸ் சொல்லிட்டா. இல்ல எனக்கு தெரியும், சும்மா கலாச்சி. இல்ல கொத்தவரங்காய் பொரியல் இது. அப்புறம் வந்து என்னது, எங்க அந்த உருண்டை. இந்த உருண்டை தான் பிடிக்கும். இந்த உருண்டைக்கு இது என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் வேப்பலை உருண்டை. இது எடுத்து காட்டுறா. அப்புறம் 2 பேரும் அவசரம் குடிக்கீங்க. இது முருங்கைக்கீரை. இது நீங்க முட்டை மிட்டாய் என்னன்னு நினைச்சீங்க. அதான் இல்ல, முருங்கைக்கீரை. இது பண்றீ பாருங்க, சரியா இருக்கு. என் தங்கச்சிக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப எங்க அக்காவுக்கு தான் ரொம்ப இஷ்டம். ஓகே, எங்க டாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கனவா மீன் கொட்ட போறான். இதான் வந்து ஆக்டோபஸ் கைஸ். இது வந்து கடமா. இது ஆக்டோபஸாடா. பாருங்க கைஸ், அரேஞ்ச் ஸ்பெஷல். பாருங்க மசாலா இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்துடும். எப்படி இருக்கு கைஸ்? வந்து அப்புறம் அக்கா க்ளீன் பண்றாங்க. இது முதல்ல வந்து இப்படிதான் க்ளீன் பண்ணணும். இது இருக்குல்ல, இந்த தோல் மேல இருக்க தோல் வந்து உரிக்கணும். அது உரிச்சுட்டா க்ளீன் பண்ணிடலாமா? இது உரிச்சிட்டு போட்டுக்கணும். இது உரிச்சிட்டு இது இருக்குல்ல கைஸ், இதை வந்து தலையை பிடிச்சி இழுக்கணும். ஸ்லோவா இழுக்கணும். சப்போஸ் தலை பிரிஞ்சுதுன்னா, இங்க பாருடி, தலை பிரிஞ்சுதுன்னா ஃபுல்லா கருப்பாயிடும் கைஸ், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இதை வந்து இங்க பாருங்க, இதை வந்து கரெக்டா நேரத்துல கிள்ளிட்டு இப்படி போட்டுடணும். அதை அழுத்திட்டீங்கன்னா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கிட்ட ஜூம் பண்ணு. இங்க இருக்குல்ல, இதான் வந்து பல்லு. இதை வந்து நெத்தை வந்து அழுத்தணும். அழுத்தினீங்கன்னா பல்லு வெளியே வந்துடும். பல்லை வந்து அப்படி எடுத்து அதில் போட்டு இப்போ வந்து நம்ம பல்லு எடுத்தாச்சு. பல்லு எடுத்துட்டு நல்லா அலசிட்டு
இருக்குல்ல, இது நல்லா அதுவுமா வா வேணும். ஆக்டோபஸ் மண்டகை. பிரியோ அப்புறம் வந்து இந்த எலும்பு இருக்குல்ல, பிரியோ இந்த எலும்பு எடுத்துங்க. இங்க வாயேன். இதை க்ளீன் பண்ணலாம் கைஸ். லாஸ்டா நான் கட் இப்ப வந்து கட் பண்ண போறோம். க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஆனா இன்னும் வாஷ் பண்ணல. சிக்கலா வருது. கத்தி செய்யுது. இருக்குல்ல, பண்ணிடலாம். அதுதான் கொழுப்பு. கத்தி நல்ல கத்தியா வேணும் சார். இது சரியில்லை. நான் கட் பண்ணவா? இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் நாங்க கட் பண்ணி முடிக்க போறோம். இங்க பாருங்க. எப்படா அரேஞ்ச் ஸ்டைல் மாதிரி மஞ்சள் தூளும் கல் உப்பு போட்டுடணும் ஃபர்ஸ்ட். நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டணும். கல் உப்பு போட்டாதான் இதுல இருக்கிற கொழுப்பு உள்ள இருக்கும். சரி, இதெல்லாம் இப்ப வந்து நான் கனவா மீனை வந்து தொக்கு பண்ண போறோம். நான் பண்ண போறது இல்ல, இதோ அரவிந்த். கைஸ் காந்திச்சு மேல புகை வருது பாருங்க. வெங்காயம் போடுறான். கையை உள்ள விட்டுற போற இது மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எங்க அக்கா முந்திரி கொட்டை மாதிரி வந்து போட்டு போயிட்டா. அதெல்லாம் பேர் முந்திரி கொட்டை கடையில வரகத்துல. கைஸ் இந்த பையன் தோசை கல்லுல வறுக்கிறான். வதங்கிச்சாங்க. வந்து தக்காளி என்ன பண்ணுவேன் இப்ப? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை ஸ்பூன்? 1.5 ஸ்பூன் போடுங்க, இல்லை 2 ஸ்பூன் போடுங்க, தேவையான அளவு. உங்களோட இதில் சொல்லும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம்னா இப்போ கடம்பலை வந்து இஞ்சி பூண்டோட டேஸ்ட் தெரியக்கூடாது. ஓகேவா? கடம்பு தக்காளி போட்டுருணும். இப்போ வந்து நான் அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்லேயே எனக்கு தக்காளி வந்துடும். பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். ஓகே அசிஸ்டன்ட் ரெடியா? உப்பு போடு. உப்பு இருமா, நீ கூட வாங்கி போடு. உப்பு போட்டாதான் தக்காளி வேகும். நீ வாங்கி போடுமா? போதும், இந்த அளவுக்கு போட்டா போதும். இந்த அளவுக்கு போதுமா? அப்புறம் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணு. ரொம்ப உப்பு ஆயிடுச்சுன்னா சட்டிக்கு போடும். மஞ்சத்தூள் போட்டுனோம். போட்டு ரைட்டா சும்மா ஒரு இது போட்டு சக்தி சிக்கன் மசாலா. இது சமையலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்வேன். அப்புறம் வீடியோ வராது பார்த்துக்கலாம். அங்க ஃபுல்லாவே எடுத்துட்டோம் இத்தனைக்கும். பாருங்க கொஞ்சம் செமையா இருக்கு. பின்னாடி போனா நல்லா இருக்கும். அப்புறம் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி. நீங்க பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வேற ஒரு மசாலா இருக்கு. இதுதான் நம்ம அரைச்சோம் பாத்தீங்களா? மிளகும் என்னதுடா, மிளகும் சீரகமா அரைச்சு வச்சிருக்கோம். அது இன்னும் நாங்க ஆட் பண்ணல. இப்போ நாங்க வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். ஃபுல்லா போட்டுணுமா? ஆல்ரெடி நல்லா இருக்கு. கைஸ் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கைஸ்.
அரவிந்தோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் மசாலா கனவா. சொல்லு. செட்டிநாடு கனவா தொக்கு. உண்மையா அதான் பேரு. பண்ணிட்டோம். அப்புறம் பாத்தீங்களா நண்டு தொக்கு, ரசம், அது அப்புறம் சாதம், சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த லைக் பட்டனை தட்டிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. பாய்.